ஹாய் வாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் எப்படி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நைட் இப்போ சாயந்தரமே சென்னை கிளம்பலான்னு இருந்தேன். இன்னொரு சின்ன வேலை முடியல. கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், லேட் ஆகிடுச்சு. சரி, நைட் டைமில் சென்னையிலையும் மழை. 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவேன் சென்னைக்கு. கிளம்புனா 6 மணிக்கு கிளம்புனா, அதனால் இருந்துட்டேன் காலையில் வரலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய். விடாத வேலைங்க, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டே கிடையாது. விடாத நேற்று ஆரம்பித்த வேலை இப்போ வரைக்கும் விடவே இல்லை. இன்னும் ஒரு வேலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக எல்லாம் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வில்லேஜ் லைஃப் எப்படி இப்போ போயிட்டு 15 நாள் கழிச்சு வருவோம். வந்து ஒரு வாரம் இருப்போம். இப்போ தான் இங்கே வந்து பின்னாடி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி கூழ் ஊற்றுறாங்க, கரகம் எடுப்பாங்க, செம்ம விசேஷமாக இருக்கும். எல்லாருமே பால் குடம் எடுத்து அங்கே ஊர் தாண்டி பழையனூர் மாரியம்மன் இருக்குது ஓம் சக்தி கோயில். அதை எடுத்து எல்லாருக்கும் சாமி வரும். கரகம் எடுத்து நல்லா பம்பை வச்சு பயங்கர செலவு பண்ணி செய்வாங்க. எங்கள் வீட்டு இந்த ஊர் மாரியம்மன்லேருந்து பழையனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகும். ஊரை தாண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சாமி ஆடிட்டு கரகம் எடுத்துகிட்டு எல்லாம் பால் குடம் எடுப்பாங்க, தீர்த்த குணம் எடுப்பாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பின்னாடி சொல்கிறாங்க, முதைய சொல்லியிருந்தால் நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருப்பேன், இன்னும் என்ன 2 நாள் இருந்துட்டு போங்கிறாங்க. அங்கே இப்போயே எங்கள் பேத்தி பேராண்டிங்க ஒரே அழுக. அதனால் குட்டி கோழி பண்ணை வேறு பார்த்துக்க ஆள் இல்லை. சரி வாங்க பாருங்கள். எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ண விளக்கி எடுத்து வச்சுட்டா எல்லாம் ஒட்டரை அடித்து ஃபுல்லாக செவரெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி இங்கெல்லாம் தண்ணி ஊற்றி ஓஸ் போட்டு கழுவுவாங்க. ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக என்னால் முடியல. நான் இப்போ தான் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் செஞ்சோம், அதனால் விட்டுட்டேன். அப்புறம் பாத்ரூமெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக செஞ்சு ஓரளவுக்கு செஞ்சாச்சு. அது என்னன்னே தெரில, அந்த கரை போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். அப்புறம் பாருங்கள், பீரா ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு தொடச்சி பீரோ ஃபுல்லாக தொடச்சி எல்லாம் மடித்து ஃபுல்லாக என் ட்ரெஸ் தாங்க இருக்குது. எங்கள் பசங்களதெல்லாம் பேத்தி பேராண்டி இது ஒரு 2 பேத்தி இது ஒரு 3 ட்ரெஸ் இருக்குது. பேராண்டி இது ஒரு ட்ரெஸ்ஸு, எங்கள் மருமகளது ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு, எங்கள் பேராண்டி இது ஒரு 1.5 ட்ரெஸ் தான் இருக்குது. ஒரு பனியன் 2 சட்டி இருக்குது. எங்கள் பையனுது ஒரு பனியன்னு ஒரு சட்டை இருக்குது. நான் தான் அதிகமாக வந்து தங்குறவ. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்போயே பேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. 2 நாள் 3 நாள் இருந்துட்டு. நான் தான் மாதம் 2 நாள் 3 நாள் எல்லாத்துக்கும் நான் தான் வருவேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வர்றதுனால எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கியாச்சு. பீரா வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். செல்ஃபெல்லாம் நீட்டாக ஒதுங்க வச்சு எல்லாம் எடுத்து பேப்பர்லாம் மாற்றி செல்ஃபெல்லாம் அடிக்காச்சு. கீழே தலைகாணிலாம் வெயிலில் காய வச்சு நீட்டாக அந்த செல்ஃபை ஒதுங்க வச்சு அடிக்காச்சு. பெட்டெல்லாம் தட்டி பெட்டெல்லாம் போட்டாச்சு. கவரெல்லாம் எடுத்து துவைச்சாச்சு. எல்லாம் ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக ஒட்டை அடித்து துடைச்சாச்சு. எல்லாம் கதவு எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு கரண்ட் ஆஃப் ஆகி எப்படி கிடந்து பாருங்கள். அப்படியே நீட்டாக எல்லாம் எடுத்து ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டே இல்லை. ஆள் வைக்கலன்னு தரோம், நானே செஞ்சுட்டேன். ஆள் ஏறி வேலைக்கு போயினாங்க. நாளைக்கு தான் வந்து செய்வேன்னா, நாளையிலேருந்து லீவ் ஒரு வாரம்னா. நாளைக்கு நான் சென்னை கட்டாயம் போய் ஆகணும். அதனால் நானே மொல்ல செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் விளக்கி வெயிலில் காய வச்சு நீட்டாக தொடச்சி எல்லாம் வச்சாச்சு. எல்லாம் இங்கே அதே மாதிரி செவரு ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி ஜன்னலெல்லாம் தொடச்சி எல்லாம் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் தொடச்சி இந்த கதவுங்களெல்லாம் தொடச்சிட்டு வாசக்கால் கிச்சன் ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி கழுவி லிக்விடு போட்டு என்னெல்லாம் தொடச்சி ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டெல்லாம் பேப்பர் மாற்றி மிக்ஸி எல்லாம் தொடச்சி சுவிட்சு பாக்ஸு இந்த செல்ஃப் எல்லாமே எல்லாம் எடுத்து எல்லாம் எது விளக்கணுமோ போட்டு எல்லாம் பேப்பர் மாற்றிட்டு சாமி ஸ்டாண்டெல்லாம் தொடச்சிட்டு சாமியெல்லாம் விளக்கி சாமி கோயில் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டேன். சரி ஒரு வீடியோ போடுவோம், அழுக்காக ஒரு வீடியோ போட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன்ல, இது ஒரு வீடியோ போடுவோம். பால் சாப்பிட்டேன். பால் பாருங்க இருக்குது குடிக்கிறதுக்கு. காலையில் ஊருக்கு கிளம்புனாலும் கொஞ்சம் பால் வச்சுருக்கேன். வெந்நீர் சீரக தண்ணி தான் குடிப்பேன், சளி பிடிச்சிருக்கு. கரண்ட் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் விளக்க போட்டிருக்கேன். இன்னும் அதுதான் ஒரே வேலை, முக்கியமான வேலை. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வெளியே வச்சு நல்லா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நீட்டாக பண்ணுறீங்க. அப்படி தான் பண்ணணும் பண்டிகை. இந்த ஒன்று வேலை இருக்குங்க, முடியல. அந்த வேலை செய்கிறவோ அவளுக்கு ஏறி வேலைக்கு போய்ட்டு வந்து தலைவலி ஜுரமாக வந்து மாத்திரை வாங்கிட்டு போகிறா என்கிட்ட. சரி, அவள் வந்தால் வேலைக்கு நீட்டாக எல்லாம் பண்ணிடுவா. சரி, அவள் அப்படி எனக்கும் முடியல, ரொம்ப முடியல. அதனால் இப்போ படுத்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதை மட்டும் விலைக்கு கமித்திட்டு பால் காய்ச்சி குடிச்சிட்டு அவ்வளோதான், கிளம்பிட வேண்டியதான் ஊருக்கு. பாருங்கள், எல்லாம் நீட்டாக எல்லாம் செஞ்சாச்சு. ஹாலு அப்பா பெண்டு கிளம்பிடுச்சுங்க. எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் தொடச்சி ஜன்னல் ஃபேனு செவுரு எல்லாம் ஃபுல்லாக ஒட்டரை அடித்து நீட்டாகலாம் தொடச்சி எல்லாம் பக்காவாக எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் 2 பாத்திரம் வைக்கணும். துணி வந்து தான் மடிக்கணும். நான் வந்து 2 நாள் கழிச்சு தான் எல்லாம் கெஸ்ட்டு வருவாங்க. அதனால் வந்து பாருங்கள், எல்லாம் துவைச்சி நீட்டாக காய வச்சு லைனாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன். வந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருவோம், கட்டில் தவிர. அந்த ட்ரம்மு, இந்த கேனு, இந்த பாக்ஸுங்க, லொட்டு லோஸ்க்கு எல்லாம் வெளியே அள்ளி போட்டுருவோம் ஒரு ஓரமாக. ஏன்னா எல்லாமே வராங்க, நிறையா வர்றதுனால படுக்க உட்கார செய்ய இடம் வேணும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு அதனால் அப்படி அப்படியே எல்லாம் நவுத்தி தொடச்சி எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சுங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியாச்சு. வெளியெல்லாம் கூட காரெல்லாம் கழுவி கூட்டி எல்லாம் பண்ணிட்டேன். இருட்டாயிடுச்சு, லாக் பண்ணிட்டேன். ரோடு மேலே இருக்கனால பகலில் கூட கேட்டை பூட்டிட்டு தான் இருப்பேன். வாங்க, அவ்வளோதான். ரொம்ப அளவு மீறி வேலை செஞ்சுட்டேன், ரொம்ப முடியல. அவ்வளோதான், போய் படுத்துட போகிறேன். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்திரம் தேய்ச்சிட்டு 6:15 ஒரு பஸ்ஸு, 6:10 ஒரு பஸ்ஸு. அப்புறம் ரிட்டர்னு வந்து இப்படி போகிறது திருப்பத்தூருக்கு 7:30, 7 மணிக்கு ஒன்று, 7:30 ஒன்று இருக்குது. அப்புறம் காலையில் 12 மணி வரைக்கும் பஸ் இருக்குதுங்க, 11:30 வரைக்கும். 8:30 ஸ்கூலுக்குன்னே பசங்களுக்கு பஸ் விட்ருக்குறாங்க. 8:30 முடிஞ்சால் 10 மணிக்கு திரும்ப அந்த திருப்பத்தூர்லேருந்து 16 வரும். 10:30 திருப்பத்தூர் போவோம். திரும்ப 11:00 ஒன்று வருது, 11:30 ஒன்று. அதை விட்டுட்டு திரும்ப சாயந்தரம் தான் பஸ்ஸு. எப்படியும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே சென்னைக்கு போயிடணும். ஃபோன் மேலே போகணும். வாங்க, நாளைக்கு சென்னையில் போய் வீடியோ போடலாம், பார்க்கலாம்.